மார்பிள் அண்ட் கிரானைட்டு ரெண்டுமே இருக்குது. சரிங்களா, கடந்த 15 வருஷமாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, மேனுஃபேக்சர் யூனிட்டு, ஷோரூம் யூனிட் ரெண்டுமே இருக்குது சார். மேனுஃபேக்சர் யூனிட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராசஸிங் நடக்குது, எப்படி ரா பிளாக் கட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்லாப் கட் பண்ணுறாங்க, எப்படி சிப்பிங் பண்ணி, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி, பாலிஷிங் பண்ணி, எப்படி கொண்டாந்து ஸ்லாப் வைக்கிறாங்க, அதுவும் நான் காட்டுறேன். அதே மாதிரி ஷோரூமில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன கலர்ஸ் இருக்குது, என்னென்ன ரேஞ்சஸ் இருக்குது, எப்படி எல்லாம் பண்ணுறாங்க, எப்படி என்ன திக்னஸில் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 80+ வெரைட்டிஸ் இருக்குது சார். சரிங்களா, கலரிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, ப்ளூ கலர், ரெட் கலரு, எல்லா கலரும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ் வராங்க, இப்போ பிளாக் எடுக்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு ஒயிட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, சில பேர் வந்து கிச்சன் டாப் க்ரீன் கொடுங்க, இல்லை பிளாக் கேலக்ஸி கொடுங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதனால எல்லா வெரைட்டியும் நம்ம வச்சுருக்கோம். இந்த 5 ஸ்டார் கிரானைட்ஸில் ஒன்லி கிரானைட்ஸ் மட்டும் தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிளும் இருக்குது சார். மார்பிளில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள், க்ரீன் மார்பிள், ஐவரி மார்பிள் சார். இந்த மூணுமே சேல் பண்ணுறோம். என்னென்னா இந்தியன் ப்ராடக்ட் தான் சார். திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீபாலிஷ் பண்ண தேவையில்ல, ரெடிமேடாக பாலிஷ் பண்ணி வச்சுருப்போம். அந்த மார்பிள் தான் நம்ம வச்சுருப்போம் உங்களுக்கு. சரிங்களா, அது இந்தியன் மார்பிள். நம்ம கிரானைட், மற்றதெல்லாம் கிரானைட் தான் சார். எல்லாமே நார்த்லேருந்து வருதா இல்லை ஓன் இந்த நேட்டிவ்? இங்கே ஓன் ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஓன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற மெட்டீரியல் பேரடைஸு, அந்த ட்ராபிக்கல் க்ரீனு, குப்பம் க்ரீன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே லோக்கல் சரௌண்டிங்கில் கிடைக்கிற மெட்டீரியல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ப்ரொடக்ஷன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரங்கல், ஹைதராபாத், ஒரிசா, ராஜஸ்தான் மெட்டீரியல், சரிங்களா, கர்நாடகா மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வெரைட்டி எதிர்பார்க்குறாங்க சார். எதிர்பார்க்கும்போது நம்ம எல்லாமே தர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் வச்சுருப்போம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே எங்களோட மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குது. அங்கேருந்து வர கிரானைட் தான் சார் எல்லாமே உங்களுக்கு. பர்கரோட ப்ராடக்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க? பர்கர் ப்ராடக்ட்டும் இருக்குது சார். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பேரடைஸ் கலர் சார். பேரடைஸில் பிங்க், கிரே, டார்க் வருது. இந்த 3 வெரைட்டியாக இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், காட்டுறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பர்கர் ப்ராடக்ட் எல்லாம். இப்போ இந்த டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்ஸ் 3 விஷயம் இருக்கு இல்லையா, அதில் என்ன டிஃப்ரென்ஸு? சில பேர் டைல்ஸ் கிரானைட்ஸ் போடக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க சார். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் வந்து சார் 2010, 2015 சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிளுக்கு பதிலாக கிரானைட் தான் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஏன் தெரியுமா சார்? டைல்ஸ்னால் 10 mm டைல்ஸ் சார். ஒன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ் தான் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி மார்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் பண்ண பிறகு முதல்ல மார்பிள் நீங்கள் 20 mm வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஃப்ளோரிங் பண்ண பிறகு பாலிஷ் ஓட்டணும் சார். பாலிஷ் ஓட்டும் போது திக்னஸ் வந்து இன்னும் கம்மியாகிட்டே வரும். திக்னஸ் கம்மியாகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years வந்து ரீபாலிஷ் வேறு பண்ணணும். திரும்ப ரீபாலிஷ் பண்ண திக்னஸ் கம்மியாகிட்டே வரும். அதனால ஓவர் சில்னஸ், வயசானவங்களுக்கு முட்டி வலி வருது. சரிங்களா, ரொம்ப ஓவர் சில்னஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கிரானைட்டில் வராது சார். கிரானைட்டில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் 32 கோட்டிங் போட்டு பாலிஷ் பண்ணுறாங்க. டைமண்ட் பிரிக்கில் 32 கோட்டிங் போட்டு பாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பாலிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் கார்னர் டு கார்னர் கூட பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனர் பாலிஷில் பாலிஷ் பண்ணுறாங்க. அந்த லைனர் மிஷின் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, அதில் பாலிஷ் பண்ணுறது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஈவன் மழை காலம் ஆகட்டும், வெயில் காலம் ஆகட்டும், எந்த சீசனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நார்மலாகவே இருக்கும். இந்த ஓவர் கூலிங் வர்றது, முட்டி வலி வர்றது, அந்த மாதிரி ஒன்றும் வராது சார். மெட்டீரியல் நேச்சுரல் மெட்டீரியல். அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ பாருங்கள் எல்லாமே சவுத் சைடு இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே ஈவன் கன்னியாகுமரி டு கிருஷ்ணகிரி வரைக்கும் சொல்கிறேன், எல்லாமே கிரானைட் தான் இப்போ போடுறாங்க சார். மார்பிள் போடுறாங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பங்களாஸ் அந்த மாதிரி தான் போடுறாங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் சார். ஏன்னா கிரானைட்டில் நிறைய ஐவரி கலர், லைட் கலர்ஸ் நிறைய வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. ஓகே. பர்கூர் ஜெகதேவி இதை பற்றி தெரியாதவங்களுக்காக அந்த கொஷின்ஸ் கேட்குறேன். இப்போ ஏன் ஸ்பெஷல் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு நிறைய கிரானைட் ஷோரூம், ஃபேக்ட்ரி அவுட்லெட்லாம் இருக்குது. ஏன் இங்கே ஆக்சுவலாக ஃபேமஸ்ஸு? எதனால் இந்த ஏரியா, இந்த ஊருக்கு வந்து மக்கள் வாங்கணும் சார்? என்னென்னா ஊர் மாறுற மாதிரி, மண் வாசனை மாறுற மாதிரி பாரியம் மாறும் சார். சரிங்களா, இப்போ இதே பார்த்தீங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, வேலூர், திருப்பத்தூர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டே கிடைக்காது சார். ஈவன் ஆந்திரா போயிட்டிங்கன்னா கிடைக்கும், திருப்பத்தூர் இங்கே கிடைக்காது. ஏன் தெரியுமா? அதோட பாறையோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். அதில் கிருஷியரோ, ஜெல்லியோ, எம்சாண்ட் தான் கிடைக்கும். ஆனால் நம்மளது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியோட உரமே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் சார். 2 சார். ஒன்று வந்து மாம்பழம் சார். மாங்காய் சீசனில் மேங்கோ ஃபேமஸ்ஸு. அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரியில் கிரானைட் தான் சார் ஃபேமஸ்ஸு. கடவுள் தந்த உரம் சார் அது. சரிங்களா, நீங்கள் இங்கே இருக்கிற எந்த மலை
எந்த மலை படாது கிரானைட் தான் சார் கிடைக்கும். சரிங்களா? அதனாலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்து சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனதுக்கான கிரானைட் தான் சார். சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்கூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட்னாலே தான் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு நல்லா ஃபார்மில் வந்துருக்கு சார். எல்லா பாருங்கள், ஈவன் தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், ஆல் இந்தியாவில் கூட பாருங்கள், டெல்லி, பஞ்சாப், மகாராஷ்டிரா அங்கேருந்து கூட ஆள் வந்து இங்கே டீலர்ஷிப் பண்ணி கொண்டு போகிறாங்க. எதனால் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்குது சார். சரிங்களா? கிருஷ்ணகிரி ஒரு மெயின் ஹப் சார். ஒசூர், பெங்களூரு, அந்த தமிழ்நாடு, சென்னை சென்டரில் கிருஷ்ணகிரி சார். இது ஒரு பெரிய ஹப்பு. எல்லா கஸ்டமர்ஸும் வந்து இங்கே வந்து போகிறாங்கன்னா மெட்டீரியலும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், ப்ராடக்டும் நல்லா இருக்கும் சார். ஓகே. இப்போ நேரில் வர முடியாதவங்க எப்படி ஆர்டர் பண்ணலாம் சார்? நேரில் வர முடியாதவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 500 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்க, 500 எடுக்கிறீங்க, இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே எடுக்கிறீங்க. அப்போது என்ன பண்ணலாம்? இப்போ டைல்ஸ் போடலாம். இப்போ அவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தூத்துக்குடியோ கன்னியாகுமரியில் இருக்கீங்க, வர முடியாதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்கள் யூடியூப் மூலமாக நம்ம நம்பர் லிங்க் நம்பர் தரோம், அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ரேட் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா யூடியூப்பில் வரவங்களுக்கு நான் என்ன டிஸ்கவுண்ட் பண்ணணுமோ கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? கண்டிஷன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே சோல்டுன்னு எழுதிருக்கும் பாருங்கள். ஒரு கஸ்டமர் ஆன்லைன் கஸ்டமர் தான், ஆன்லைன் கஸ்டமர் சோல்டுன்னு எழுதியிருக்காங்க. ஏன் தெரியுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் முடிச்சது. பேர் போட்டு நம்ம சோல்டுன்னு எழுதிடுவோம் சார். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லோட் வெஹிக்கிள்னால் அப்படியே வந்து ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி நம்ம அமுச்சு விடுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பைன் லோட் வெஹிக்கிள்னால் வேற ஒருத்தர் லோடோட உங்கள் லோடு சேர்த்து போட்டால் வாடகை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் சார். நம்ம என்ன ஆகும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வீடியோவில் அனுப்பிச்சிடுவோம். ஓகே. கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு நம்ம ஃபைனலைஸ் பண்ணி சோல்டுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி சென்டாகவும் முடிச்சுட்டு டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே சார். பாருங்கள், இது வந்து ராஜஸ்தான் பிளாக், ஐஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஓகே. சரிங்களா? இது வந்து பாலிஷிங்கு ப்ளஸ் லெதர் ஃபினிஷிங் ரெண்டுமே வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் கிரானைட் சார். ஓகே. சரிங்களா? இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18+ திக்னஸில் 10-3 சைஸில் கிடைக்கும். ஓகே. சரிங்களா? இதுக்கு அப்படியே நேர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஒயிட் சார். ஐஸ் பிளாக் இது ஐஸ் ஒயிட். ஓகே. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் பிளாக் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயிட் தாராளமாக நீங்கள் போடலாம். ஓகே. இதுக்கு இது காம்பினேஷனாக போடலாம். இது வந்து ஃப்ளோரிங்கு, பார்டரிங்கு, ஸ்டெப்ஸ் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சார். இதுவும் சேம் சைஸு 18+ திக்னஸில் 10/3 சைஸில் கிடைக்கும். அமௌண்ட்டுங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 above ரேஞ்ச் சார். 80 above. ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பம் க்ரீன் சொல்லுவோம். இது எவர் கிரீன் கலர் சார். 15 இயர்ஸாக மார்க்கெட்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நியர்பை குப்பத்துலேருந்து வருது. இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 mm திக்னஸ் வரும். 18 to 20 mm திக்னஸ். நேச்சுரல் கலர் பாக்ஸ் போட்டதெல்லாம் ஒன்றும் சார். கல் பாருங்கள், அப்படியே பாருங்கள், நேச்சுரலாக இருக்கும். அப்படியே ரைட் அலை மூவ்மெண்ட் வரும் சார். ஒன்று எக்ஸாக்ட் மூவ்மெண்ட் அலை மூவ்மெண்ட் வரும். ஒன்று ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு குட் மேட்சிங் டைப் வரும் சார். ஓகே. மெட்டீரியல் நீட்டாக இருக்கும் சார். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூப்ரானா பிங்க் ஸ்ட்ரைட் மூவ்மெண்ட் சார். இது சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் சார். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் வந்து நீங்கள் ரூமு, ஹாலு, பெட்ரூம் எல்லாத்துக்கும் போடலாம். ஈவன் வாலுக்கு கூட ஓட்டலாம் சார். ஏன்னா ஐவரி கலரு வாலுக்குள்ளே ஓட்டலாம். நல்லா இருக்கும் சார் கிரானைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி கொஞ்சம் எல்லோ ஷேடு கேட்குறீங்கன்னா இது வந்து மதுரை கோல்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மதுரை மெட்டீரியல் தான். சரிங்களா? மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டு இல்லை ஸ்ட்ரைட் மூவ்மெண்ட் வரும். ஐவரி கோல்டு சார். ஐவரி கலரில் இருக்கும். இது லேயிங் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோரிங்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ இருட்டாக இருக்குது வீடு அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி லைட் கலர்ஸ் போடும்போது கொஞ்சம் நீட்டாக லுக்காக இருக்கும். ஈவன் விண்டோ க்ளோஸில் இருந்தால் கூட பிரைட்னஸ் தரும் சார். மெட்டீரியல் 10/3 சைஸில் கிடைக்கும் சார். இதுவும் சரிங்களா சார்? இது பாருங்கள், இஸ்கான் ஒயிட்டுன்னு சொல்லுவோம். இஸ்கான் ஒயிட்டு இது வந்து பிளைன் டைப். லைக் இந்த குப்பம் கிரீன் வந்துச்சு இல்லையா, அது கிரீன் மாதிரி இது ஒயிட் பேஸ் சார். ஒயிட் வித் பிளாக் மிக்சிங்கு. ஓகே. இதுவும் அலையா ஸ்டேட் பாருங்கள், மூவ்மெண்ட் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 1+1 ஜாயின் பண்ணால் புக் மேட்சிங் டைப் வரும் சார். சார் இது பார்த்தீங்கன்னா எமரால்ட் பல். இது வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் சார். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லக்ஸரியஸ் மெட்டீரியல் சார். சரிங்களா? இது வந்து ஏதாவது ரிச்னஸ் ஏரியாவுக்குன்னா தாராளமாக போடலாம் சார். கிச்சன் கவுண்டரு, ஆஃபீஸ் டேபிள், இல்லை இப்போ வந்து கெஸ்ட் வராங்க டேபிள் பர்பஸ் அதுக்கு எல்லாமே போடலாம் சார். ஈவன் பகலில் ஆகட்டும் நைட்டில் ஆகட்டும் நல்லா கிளிட்டரிங் அடிக்கும் சார். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த மெட்டீரியல். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட பிறகு இதோட லுக்னஸே பார்த்தீங்கன்னா மாறிடும் சார். வர கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவ் பண்ணுவாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதுவும் 10/3 சைஸில் கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் தான். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள், ஆஃபீஸ் பர்பஸ், கிச்சன் கவுண்டர்லாம் போடலாம் சார்.
ஓகே ஓகே சார் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கிரே சார். ஸ்டீல் கிரே பாலிஷ்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் பிளாக் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்டீல் கிரே, இதுவும் நேச்சுரல் கலர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் சார். சரிங்களா, இது வந்து 10/3 சைஸில் உங்களுக்கு 20 mm திக்னஸ் தாராளமாக கிடைக்கும் சார். இது பார்டர் எல்லாம் தேவையில்லை சார், அப்படியே பிளைனாக விடலாம். ஃப்ளோரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் அண்ட் வால் பர்பஸ் போடலாம் சார். சார் இது பாருங்கள், லக்ஷ்மி ரெட் இல்லை லாக்கா ரெட்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மெட்டீரியல். இது செம்மண்லே செஞ்ச கல் சார். இது வந்து கலரிங் எல்லாம் கொடுத்த கல்லெல்லாம் இல்லை. கல் பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் இருக்கும். ஓகே. ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் டென்சிட்டி, கொஞ்சம் காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சிவ் தான் சார். சரிங்களா, மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜா ரூம் பர்பஸு, பார்டரிங் பர்பஸு, இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, போர்ட்டிகோ வால், போர்ட்டிகோ ஃப்ளோருக்கெல்லாம் போடலாம் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹனி ப்ளூ சார். இது வந்து ஹைதராபாத் வாரங்கல் மெட்டீரியல். சரிங்களா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் மெட்டீரியல். இது வந்து கலரிங் 2 டைப் மெட்டீரியல் வருது சார். ஒன்று கலரிங் கொடுத்தது, கலரிங் கொடுக்காதது. கலரிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டார்க்னஸ் அடிக்கும். இது கலரிங் இல்லாத நேச்சுரல் மெட்டீரியல் சார். பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தா இந்த ஒயிட் டோனெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒயிட் டோனெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நேச்சுரல் மெட்டீரியல் தான். இதெல்லாம் நீங்கள் ஃப்ளோரிங் போட்டு நீங்கள் பார்டரெல்லாம் ஒன்றுமே கொடுக்காம ப்ளைனாக விட்டால் கூட லைட்னிங்கில் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். இது 10/3 சைஸில் ஓகே 20 mm திக்னஸில் கிடைக்கும் சார். 20 mm 20 mm திக்னஸில் கிடைக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸ் நம்ம பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம் சார் உங்களுக்கு. சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டைகர் ஸ்கின். இதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ப்ராடக்ட் தான். இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா 10/3 சைஸில் கிடைக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா அந்த புலித்தோல் போத்த மாதிரியே இருக்கும் சார். மெட்டீரியல் பாருங்கள், நீங்கள் லாங் நியூவில் எடுத்தால் கூட பாருங்கள், அந்த அப்படியே அந்த புலித்தோல் மாதிரியே இருக்கும். இது ஃப்ளோரிங் நீங்கள் பண்ணால் கூட 1+1 ஜாயின் பண்ணால் கூட அதே மாதிரி அந்த ஜாயின்ட்னஸ் கண்டினியூஷன் ஆகிட்டே வரும் சார். சரிங்களா, இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ரஃப்னஸ் வராது, ஸ்டெயின் வர்றது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். ஈவன் நீங்கள் டெய்லி மாப்பு போட்டு தொடச்சா கூட அந்த கிளாரிட்டி வந்து அப்படியே வரும் உங்களுக்கு சார். இந்த மெட்டீரியல் பாருங்கள், இது வந்து ஃபிஷ் கோல்டுன்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜஸ்தான் மெட்டீரியல் தான். இது 18+ திக்னஸில் 10/3 சைஸில் கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் சார். என்ன பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னஸ் சார். இந்த ஒயிட் வித் க்ளோ இருக்குது பாருங்களேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் இதில் நைட்டில் வந்து லைட்லிங்னா நல்லா கிளிட்டிங் அடிக்கும். மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ஃப்ளோரிங்கில் நீங்கள் டாப் வியூலேருந்து பார்த்தா கூட மெட்டீரியல் வந்து எக்ஸலண்ட்டாக தெரியும். சைஸ் பார்த்தீங்கன்னா 10/3 சைஸில் கிடைக்கும். சரிங்களா, வாங்க பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு ஸ்டீல் கிரேல போத்துறேன் சார். இதுவும் நேச்சுரல் மெட்டீரியல் தான். நான் வந்து இப்போ உங்களுக்கு ரெட்டு ப்ரௌன் காட்டினேன், பிளாக் காட்டினேன். இது வந்து கிரே சார். பேர் ஸ்டீல் கிரே லப்போத்ரா சார். ஸ்டீல் கிரே லப்போத்ரா லெதர் ஃபினிஷின்னு சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/3 9/3 சைஸில் கிடைக்கும். சரிங்களா, 18+ திக்னஸில் கிடைக்கும். இதுவும் நேச்சுரல் மெட்டீரியல் தான் சார். இது வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் வந்து இன்டீரியர் ஃப்ளோரிங் ஸ்டேர்கேஸ் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் சார். இதுக்கு நீங்கள் பிளைனாக விட்டால் கூட நோசிங் பண்ணால் கூட ஒரே மாதிரி வரும். ரைசர் கூட கொடுக்கலாம், இல்லை நேச்சுரலாக அப்படியே ஃபுல்லாக கொடுக்கலாம் சார். இதுவும் பெஸ்ட் ரேட் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் சார். சார் அடுத்தது பார்க்குறீங்களா, இது வந்து ட்ராபிக்கல் க்ரீன். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, குப்பம் கிரீன் ஸ்ட்ரைட் பேட்டர்னு. அதில் வந்து இது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் சார். இதான் பாருங்கள், கீழே இருக்கிற விரிச்சு இருக்கும் பாருங்கள், 1+1 சார். ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணால் புக் மேட்சிங் டைப் வரும். அப்படியே பாருங்கள், அந்த வி ஷேப்பு அப்படியே வருது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் கம்மி ரேட்லேயே கிடைக்கும். 10/3 சைஸில் 18+ திக்னஸில் கிடைக்கும் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரிங் பர்பஸ் சார். ஃப்ளோரிங்கு வாலுக்கு போடலாம், பில்லருக்கு போடலாம், தாராளமாக போடலாம் சார். ஸ்ட்ரெயின் ஆகாது, அந்த கரைப்படியாது, ஒன்றும் ஆகாது சார். மெட்டீரியல் வந்து எவர் கிரீன் மெட்டீரியல், எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் சேல் பண்ணுவீங்க? மினிமம் இந்த ரேஞ்சில் தான் அட்லீஸ்ட் எடுக்கணும் எங்ககிட்ட அந்த மாதிரி சார்? அப்படின்னு இல்லை. மினிமம் எங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பீசஸ் சார். 4/3 3/3 4x5 4x3 அந்த மாதிரி சைஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பீசஸ் சார். பேரடைஸ் மெட்டீரியல் கிடைக்கும். 35 rupees ஸ்டார்டிங் ரேட் சார். 35 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகிட்டு ஒரு மெட்டீரியல் சார். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி குஞ்சு இருக்குது சார். 80 கலர் இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம 60 70 80 100 120 200 300 எடுக்கும் கூட ப்ரைஸஸ் இருக்குது. மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ரேட் சார். சரிங்களா, ஈவன் இப்போ மார்பிள் வேணான்னு கிரானைட் போடுவாங்க. அந்த மாதிரி ஐவரி கலர்லாம் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட வரும். சரிங்களா, எல்லா மெட்டீரியலும் நம்ம வச்சுருக்கோம் சார். ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 35லேருந்து நம்ம கொடுக்குறோம் சார். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். கஸ்டமர்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட் கலரோ டார்க் கலரோ நம்ம அஃபோர்டபுள் பண்ணி நமக்கு தரோம் சார். ஓகே, இந்த 5 ஸ்டார் கிரானைட் இந்த கம்பெனியை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். இது ஏன் ஸ்பெஷல்? ஏன்னா ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த பர்கூரில். இந்த கம்பெனி ஏன் ஸ்பெஷல்? என்ன நீங்கள் ஸ்பெஷாலிட்டியாக பண்ணுறீங்க? என்ன சர்வீசஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் ஏன் தனியாக என்ன இருக்குது சார்? என்ன ஒன்றுனா, நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணது 2009 சார். சரிங்களா, அப்போ வந்து இந்த லைனில் வந்து ஃபேக்ட்ரிஸ் நிறைய இல்லை. சரிங்களா, அப்போ பெரிய ஷோரூம் யூனிட், ஃபேக்ட்ரி யூனிட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் இருந்துச்சு. அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா சார்
கிருஷ்ணகிரினாலே 5 ஸ்டார்னாலே பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் எல்லாமே தெரியும் சார். கிருஷ்ணகிரி ஃபுல்லாகவே 5 ஸ்டார் கிரானைட்னாலே எல்லாமே தெரியும். யூடியூப்னால இல்லை, யூடியூப் இல்லைனாலும் நீங்கள் கிருஷ்ணகிரி வந்து யாரை கேட்டாலும், ஈவன் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் ஆட்டோக்காரன் கேட்டாலும் 5 ஸ்டார் கிரானைட் பண்ணி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? 16 இயர்ஸாக ரன்னிங் பண்ணியிருக்கோம் சார். சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியிலும் இருக்கட்டும் குவான்டிட்டியிலும் ஆகட்டும் காம்ப்ரமைஸ் இல்லை சார். சரிங்களா? என்ன இருக்கோ அதுதான், இதுதான் சார் இருக்குது, இதுதான் சார் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கஸ்டமரும் கொடுத்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் கூட நமக்கு வராங்க. கொடுத்த கஸ்டமர்ஸே பார்த்தீங்கன்னா 4 பேர் ரெஃபர் பண்ணி வராங்கன்னா நம்ம அந்த கொடுக்குற ப்ராடக்ட் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். இது இவ்வளோ தான் சார், இது இப்படி தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி குவான்டிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்குது சார். இங்கே கிருஷ்ணகிரி கூட வந்து இறங்கி கிரானைட் ஃபேக்ட்ரினா எதுப்பா பெருசுன்னு சொன்னால் 5 ஸ்டார் தான் சொல்லுவாங்க. அந்த அளவு வந்து பேர் வாங்கி வச்சுருக்கோம் நம்ம. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அலாஸ்கா பிங்க் சார். இது வந்து மார்பிள் பேஸ்டு கிரானைட்டு. இப்போ நீங்கள் மார்பிள் வேணும்னு சொல்லும்போது மார்பிள் வேணாம், கிரானைட்லேயே மார்பிள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்ன போது இந்த கிரானைட் சொல்லலாம் சார். இது மெட்டீரியல் கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியல் தான் சார். ஓகே, மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். சரிங்களா? நான் வாங்க பெஸ்ட் ரேட் செஞ்சு கொடுக்குறேன். இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா 10/3 சைஸ் சார். 20 mm திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், டேப் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன் தெரியுமா? இந்த ஹேண்டில் வித் கேர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோடிங் பாருங்கள். இந்த க்ளோடிங் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது ஃப்ளோரிங்கில் எக்ஸலண்ட்டாக வரும் சார். இதுக்கு நீங்கள் பார்டர்லாம் கொடுக்கலாம் தேவையில்லை, அப்படியே ப்ளெயினாக விட்டாலே போதும் சார். கல் பேர் வந்து அலாஸ்கா பிங்க் சார். வாங்க பெஸ்ட் ரேட் நான் செஞ்சு கொடுக்குறேன். இது வந்து அலாஸ்கா கோல்டு சார். இப்போ லைட் ஒயிட் கலர் வேணாம், எனக்கு கரை பண்ணிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அலாஸ்கா கோல்டு போடுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ப்ராடக்ட்டு. இது வந்து 8க்கு 3 9க்கு 3 சைஸில் கிடைக்கும். பாருங்கள், இந்த கோல்டன் இதில் வந்து கொஞ்சம் கோல்டன் டாட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கிளிட்டரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து லைட்னிங்கில் நல்லா கிளிட்டரிங் அடிக்கும் சார். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். வாங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் நான் செஞ்சு கொடுக்குறேன். கல்லுக்கு வந்து அலாஸ்கா கோல்டு சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ பல் சார். ஆல்ரெடி எமரால்டு பல் பார்த்துருக்கோம், எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல். அதே மாதிரி ப்ளூ பல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிட்டரிங் டைப் மெட்டீரியல். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ வித் கிரே பேக்ரவுண்ட் சார். இதுவும் கொஞ்சம் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ் தான். இம்போர்ட்டட் மெட்டீரியல் சார். சைஸ் பார்த்தீங்கன்னா 10/3 சைஸில் 18+ திக்னஸில் கிடைக்கும். நேச்சுரல் மெட்டீரியல் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் டேபிள், கிச்சன் கவுண்டரு, கெஸ்ட் ஏரியா அதுக்கெல்லாம் தாராளமாக போடலாம் சார். இது ரொம்ப அட்ராக்டிவான கலர், லக்ஸரியான கலர் சார். சரிங்களா? அட்ராக்டிவ் ஏரியாலாம் தாராளமாக பண்ணலாம் சார். வாங்க நான் பெஸ்ட் ரேட் செஞ்சு கொடுக்குறேன் சார். ஓகே சார். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, மெட்டீரியல் எல்லாமே காட்டிட்டேன். சரிங்களா? நீங்கள் வாங்க, என்ன பெஸ்ட் ரேட்டும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து 8 கிலோமீட்டர் சார். திருவண்ணாமலை ரோட்டில் அஞ்சூர் வில்லேஜில் இருக்குது சார். 5 ஸ்டார் கிரானைட் அண்ட் 5 ஸ்டார் மார்பிள் அண்ட் கிரானைட். சரிங்களா? நீங்கள் ஆட்டோக்காரன் யாரோ கேட்டாலும் வழி சொல்லிவிடுவாங்க. இல்லை ஈவினிங் கிருஷ்ணகிரி வந்து இங்கே ஃபோன் பண்ணால் கூட நாங்களே வந்து உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் கூட பண்ணிவிடுவோம் சார். சரிங்களா? வாங்க, மெட்டீரியல் பாருங்கள், என்ன பெஸ்ட் ரேட்ஸ் என்னமோ செஞ்சு கொடுக்குறேன். ப்ராடக்ட்டு மெட்டீரியல் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ரேட்டும் இருக்குது. அது என்னவோ நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் சார். ஓகேங்களா? தேங்க்ஸ் சார்.